எப்படா இந்த பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கடைசியாக லீவும் விட்டுட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் ஸ்கூல் லீவு மாதிரி வேறு எந்த வருஷமும் எனக்கு அமோகமாக அமைஞ்சதில்லை. ஸ்கூல் லீவ் விட்டு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரில் வந்து பண்டிகைன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு 15 நாள் விரதம் முடிஞ்சு பண்டிகை முடிஞ்சு 2 நாள் தான் கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ சாமிக்கு வந்து தெவன்னு சொல்லிட்டு உடனே அதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு வாசலாக சுத்தம் பண்ண சொல்லிவிட்டாங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாள் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து புதன்கிழமை வீடு வாசலாக சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 வாரம் போல் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நான்வெஜ் எதுவும் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பண்டிகை தான் வீடெலாம் க்ளீன் பண்ணோமா, அதனால பெருசாக வீடு க்ளீன் பண்ணுற வேலை இல்லை. இந்த வருஷம் லீவுக்காச்சும் அம்மா எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி பிள்ளைங்களாம் யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. சரி தேவை முடிஞ்சதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தா தேவமே வந்து பார்த்தீங்கன்னா மே வந்து 24, 25 இந்த டேட்டில் தான் வருதா. தேவத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்பாடான்னு உட்காந்து நம்ம கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தா அதுக்கப்புறம் ஜூன் வந்துடும், ஸ்கூல் ரீஓப்பன் வந்துடும். அப்புறம் எங்கெங்க வெளியில் போகிறது. இந்த வருஷம் ஸ்கூல் ரீஓப்பன் கொஞ்சம் தள்ளி வச்சா பரவாயில்லன்னு எனக்கே தோணுது. ஏன்னா எப்பயுமே லீவுனா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வருஷம் கடன்னு ஓடிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. காலையில் சாப்பாடு, ரசம், அது கூட கொத்தரவங்க கிரேவி செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் குழந்தைங்க ஏதோ ஸ்நாக்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்களா, சரி ஏதாவது செய்யலான்னு பார்த்தா வீட்டில் கடலக்கொட்டை தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கடல பருப்பி செஞ்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை வந்து பொடி மாதிரி செஞ்சுட்டு அதில் ஒரு பருப்பி செய்வாங்க. அது டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரி அதை ட்ரை பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணேன். 1.5 கப் அளவுக்கு வேர்க்கடலை நல்லா வறுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா தோல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் வந்து கொஞ்சம் குறப்பாக பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். 1 கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துட்டு அதை லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கரைசினதுக்கு அப்புறம் வடிகட்டிக்கணும். ஏன்னா ஒரு சில வெள்ளத்தெல்லாம் வந்து தூசு குப்பை இருக்கும். அப்புறம் அந்த வடிகட்டின பாவை வந்து திரும்ப தனியாக ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கம்பி பதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த உருண்டையாக திரண்டு வரும்ல, அந்த பதம் வர வரலையும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க வைக்கணும். கரெக்டாக அந்த பதம் வந்ததுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சு அந்த கடலக்கட்டை பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரே ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கிண்டி அதுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக நெய் தடவி அதில் போட்டு நல்லா ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு அப்படி சூடாக இருக்கும் போதே நம்ம கட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா பீஸ் போட வரவே வராது. ஒரு 5 to 10 நிமிஷம் போல் அப்படியே ரெஸ்ட் விட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் சூப்பராக செட் ஆகி கட் ஆகி வந்துடும். அப்படியே உடைக்கும் போதே ரொம்ப அழகாக வந்துடும். இந்த டைம் என் தம்பி பொண்ணு என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 2-3 பீஸை கட் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் எல்லா பீஸுமே கட் பண்ணி குழந்தைங்களுக்குலாம் போட்டு கொடுத்துட்டேன். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வரும்போதெல்லாம் நிறைய இதை செஞ்சு கொடுக்கணும் அதை செஞ்சு கொடுக்கணும் நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருப்பேன். அது நம்ம அவங்களாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப லேசி ஆயிடணும், இல்லையே ரொம்ப டயர்டாயிடுறேன், எதுவுமே செஞ்சு தர முடியல. அப்புறம் அவங்கள விட்டுட்டு வீட்டுக்கு அனுப்புனதுக்கப்புறம் எனக்கு எதாவது செய்யணும்னா மனசே ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் ஒரு சில பேர் இந்த கேஸ் ஸ்டவ் ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கேஸ் ஸ்டவ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5300. எனக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்குது.